இப்போ ரஞ்சிதாவுக்கு ஸ்கூல் டிசி வந்துருச்சு. ஸ்கூல்ல சேர்த்து விட்டா அதுக்கே நேரம் சரியா இருக்கும். ஓ, டிசி வந்துருச்சா? ஆமாங்க ஐயா. ஸ்கூலை நான் பார்த்து சேர்த்து விடுறேன்னு சொன்னா வேணான்னு அடம் பிடிக்கிற. இப்ப கூட சொல்லுமா, நாளைக்கே அட்மிஷன் வாங்கிடலாம். ஐயா, வேண்டான்னு சொல்றது உங்க மனசை கஷ்டப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எங்களுக்கு நிறைய உதவி பண்ணிட்டீங்க. அதனால என்னம்மா, இவ்வளவுதான் செய்யணும்னு ஏதாவது அளவு இருக்கா என்ன? அதோட முக்கியமா வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்கிறதுக்கு பேரு உதவி இல்லம்மா, அது கடமைம்மா. ஆனா எங்களால உங்களுக்கு உதவியோ கடமையோ செய்ய முடியலையே. பிரச்சனை தானங்கய்யா வருது. குடும்பம்னா எல்லாம் தான் இருக்கும். இந்த வீட்டை நீ எவ்வளவு பொறுப்பா பாத்துக்கிறன்னு உனக்கு தெரியல. ஆனா நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். 2 நாள் நீங்க இல்ல, இந்த வீடு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த வித்தியாசத்தை ஒன்னாலெல்லாம் உணர முடியாதுமா. நீ உன் கடமையில சரியா தான் இருக்க. ஏன் கடமையை தான் நீ செய்ய விட மாட்டேங்கிற.